அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமெல்லாம் இந்த உலகத்துல ஏன் வந்தோம்? எங்கிருந்து வந்தோம்? ஒரு நாள் நம்ம இறந்து போவோம். அப்ப எல்லாமே முடிஞ்சு போகுமா? அப்படின்னு நம்ம மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும்ல. சில சமயம் நம்மள விட்டுட்டு நம்ம தாய், அக்கா, அண்ணன், நண்பர்கள் யாராவது பிரிஞ்சு போயிட்டா, நெஞ்சுல ஒரு பாரமா இருக்கும். கண்ணெல்லாம் கலங்கும். இனிமே அவங்கள பார்க்க முடியாதா? அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கம் மனசுக்குள்ள குடிகொள்ளும். ஆனா, அங்க தான் நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் தரக்கூடிய, கண்ணீர துடைக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கைய தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்மள படைச்ச இறைவனோட அழகான பெயர்கள்ல ஒன்றான அல் பாயித்ங்கிற பேரு. அல் பாயித் அப்டின்னா என்ன தெரியுமா? மீண்டும் உயிர்ப்பிப்பவன் அல்லது எழுப்புபவன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விதை. அத மண்ணுக்குள்ள போட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல அது மண்ணோட மண்ணா கலந்து காணாம போயிடும். அழிஞ்சு போச்சுன்னு நாம நெனைப்போம். ஆனா, சில நாள் கழிச்சு அதே இடத்துல இருந்து ஒரு சின்ன இலை, அப்புறம் ஒரு செடி, ஒரு மரமா அது மறுபடியும் உயிரோட வரும்ல. வாடிப்போன ஒண்ணு கூட மறுபடியும் புதுசா முளைச்சு வர்றத நாம பார்த்திருக்கோம்ல. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நாம எல்லோரும் மண்ணால படைக்கப்பட்டோம். ஒரு நாள் மண்ணுக்குள்ள தான் போவோம். இந்த உலகம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும். ஆனா, அங்க தான நம்ம ஆல்பாய்தான இறைவனோட சக்தி வெளிப்படும். ஆல்பாய்த்துங்கிற இந்த பேரு நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? மரணம் முடிவல்ல, ஒரு புது ஆரம்பம். நம்மள விட்டுட்டு போனவங்க மண்ணுக்குள்ள போயிட்டாங்கன்னு நெனச்சாலும், அவங்கள மறுபடியும் உயிர்ப்பிச்சு, எழுப்பி விடக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்கு. இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவங்கள இனி பார்க்க முடியாதா? ங்கிற கேள்விக்கு, இன்ஷா அல்லாஹ், ஒரு நாள் அவங்க மறுபடியும் எழுப்பப்படுவாங்க. அப்படின்னு இந்த பேரு ஆறுதல் சொல்லுது. இந்த உலகத்துல நாம படுற கஷ்டங்கள், இழப்புகள் இதெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். மரணம் என்பது முடிவல்ல. அது ஒரு வாசல் கதவு. அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு நிரந்தரமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அங்க தான நம்ம செஞ்ச நல்ல காரியங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நம்பிக்கை நம்ம மனசுல இருக்கிற பெரிய காயத்த கூட ஆற வச்சு, கண்ணீருக்குள்ள ஒரு புது வெளிச்சத்த கொண்டு வரும். ஒரு தடவ நமக்கு உயிர் கொடுத்தவன், மறுபடியும் உயிர் கொடுக்க முடியாதவனா என்ன? ஒண்ணுமே இல்லாத மண்ணிலிருந்து உயிர்கள உருவாக்கினவன், இறந்து போனவங்களை மறுபடியும் எழுப்ப முடியாதவனா? நிச்சயம் முடியும். இறைவனோட சக்தி ரொம்ப ரொம்ப பெரியது. அவனோட அன்பு அளவற்றது. அல் பாயிதுங்கிற இந்த பேரு, இறைவனோட பெரிய சக்தியையும், நம்ம மேல அவன் வச்சிருக்கிற அன்பையும் காட்டுது. அல் பாயித்ங்கிற இந்த பெயர நம்ம சிந்திக்கும்போது, நம்ம மனசுல ஒரு புது சக்தி வரும். ஒரு புது தைரியம் கிடைக்கும். நம் வாழற ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். நாம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும், பேசுற ஒவ்வொரு நல்ல வார்த்தையும், ஒரு நாள் இறைவன்கிட்ட கொண்டு போகப்படும். இந்த விஷயம், நாம நல்ல விஷயங்களைச் செய்யவும், கெட்ட விஷயங்களை விட்டு விலகி இருக்கவும் நமக்கு உதவும். மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அது ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பம். இந்த நம்பிக்கைய நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, இறைவனுக்கு பயந்து அவன் சொன்னபடி நல்லபடியா வாழ்வோம். ஒரு நாள் அல் பாயித் நம்மள மறுபடியும் எழுப்பி விடும்போது, நாம அவனோட அன்பையும், அருளையும் பெற்று நிரந்தரமான சொர்க்கத்தில் இருக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன்.